ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே விஜய் அரசியலுக்கு ஏற்றவர் அல்ல. அவர் சினிமா பாணியில் தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நேற்றைய தினத்துல பேசின பேச்சுகள் அந்த மாதிரியான பேச்சுகள். உண்மையிலேயே விஜய் அவர்கள் அரசியல் செய்யறதுக்கு வந்தாரா இல்ல பாஜகவுக்கு சொம்பு தூக்கிட்டு வராரா அப்படின்ற ஒரே கேள்விதான் எல்லார் மத்தியிலும் நேற்றைய தினத்துல. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேல ஏகப்பட்ட பொய்யான அலிகேஷன் வைக்கிறார். நீங்க உண்மையிலேயே அரசியல் மாற்று தர அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களே, பொய்யான அரசியலை பேசிக்கிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வருதுதான் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருதா விஜய் அவர்களே அப்படின்னு எனக்கே கேள்வி கேட்க தோணுது. பொதுமக்களை விட்டுடுங்க. ஏன்னா அவர் மேல மக்கள் எவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர்னா எனக்கே தனிப்பட்ட விதத்துல விஜய் மேல அந்த அளவுக்கு ஒரு விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியது. ஏன்னா விஜய்க்கு அரசியலே தெரியல, அரசியல் நாலேஜ் கொஞ்சம் கூட அவருக்கு இல்ல, அடிப்படை அரசியல் கூட அவருக்கு தெரியல அப்படின்றதா ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, தற்குறி கூட்டம். இந்த கூட்டலாம் என்ன கதியாக போறாங்கன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா விஜயை மட்டும் நம்பி அவர் பேச்ச மட்டும் நம்பி கண்மூடித்தனமா ஒரு கூட்டம் அவரை பின்பற்றுதுல, இந்த கூட்டத்துக்கு உண்மையிலேயே போய் அரசியலை படிங்க ஐயா, போய் அரசியலமைப்பு சட்டத்தை போய் படிங்க, பெரியாரை போய் படிங்க, மார்க்சிஸ்ட போய் இப்படியா நம்ம என்ன பண்ண முடியுது, அவங்களுக்கு என்ன பண்றது அறிவுரை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த கூட்டம் எங்களுக்கு எதை பத்தி கவலை கிடையாது. விஜய் அவர் பேசுனது எங்களுக்கு தேவ வாக்கு, அந்த வாக்கை நாங்க என்ன பண்ணிப்போம் பிடிச்சுப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் தற்குறித்தனமா சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த கூட்டம்லாம் பின்னாடி அடிபட்டு திருந்தி வருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கடந்து போக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா விஜய் அவர்கள் பேசுற பேச்சு ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் மேல அப்பட்டமான ஒரு பொய்ய என்ன பண்றாரு, திணிக்கிறாரு அப்படிதான் சொல்லணும். ஆனா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கரூர் சம்பவத்துல உண்மையான குற்றவாளி யாரு, இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்றது மக்களுக்கு அப்ப புரியல, இப்ப புரிஞ்சிருச்சு. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் போயிட்டு வந்தது, அப்படி இப்படி எல்லாம் எல்லாமே கேட்க முடியும். ஏன்னா ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்றாங்க, ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்றாங்க சிபிஐ அப்படின்னும் போது இப்ப ஓரளவுக்கு மக்களுக்கு தெளிவு உண்டாயிருச்சு. ஏன்னா கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா விஜய் மேல அவரு காரணம் இல்ல அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஆனா இப்போ நிலைமை மாறின உடனே விஜய்க்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த கரூர் சம்பவத்துக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம தான் எல்லாமே தாவே கதா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கருத்து மாறின பிறகு இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காகவே திரும்பவும் கரூர் சம்பவத்தை எடுத்துட்டு வராரு விஜய் அவர்கள். ஏன் கரூர் சம்பவத்தை எடுத்துட்டு வரணும்? இதே விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்றளவும் அரசியல் செய்யறாங்க அப்படின்னு பேசுறவங்க தான் தாவேக்கால இருக்கிற தற்குறி கூட்டம் விஜய் முதற்கொண்டு. ஆனா இன்னைக்கு விஜய் அதே கரூர் மேட்டரத்தை கொண்டு வராரு. ஏன் கொண்டு வரணும், எதுக்கு கொண்டு வரணும்? ஏன்னா கரூர்ல முழுக்க முழுக்க குற்றவாளி விஜயும் தமிழக வெற்றி கழகமும் தான் அப்படின்ற ஒரு மனநிலைமை மக்கள் மத்தியில வந்துருச்சு. இந்த மக்கள் மத்தியில இந்த கருத்தை உடைக்கணும், இந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னா திரும்பவும் கரூர் மேட்டர்ல திமுகவை இணைச்சு பேசணும் அப்படின்னா. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, எந்த ஒரு தொண்டனும் சாகிறத ஒரு கட்சி தலைவன் விரும்ப மாட்டான். சோ இதனால இந்த விவகாரத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாரு. சோசியல் மீடியால சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆனா இங்க விஜய் என்ன சொல்றாரு, சிஎம் சார் ஏன் என்னை கரூர் விவகாரத்துல என்ன இழுத்து மாட்டி விட்டீங்க? ஏன் சிஎம்க்கு வேற வேலையே கிடையாதா? விஜய மாட்டி விடுறதா அவருக்கு வேலையா? தெல்ல தெளிவா இருக்கையா விஜய் அவர்களை, போய் வீடியோவை பாருங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. உங்களுக்குன்னு ஒரு சில தற்குறி கூட்டம் எழுதி கொடுக்கறது மட்டும்தான் உலகம் அப்படின்னு நினைச்சு பேசிக்காதீங்க. உண்மையிலேயே விஜய் நீங்க அரசியல் செய்ய வந்தீங்கன்னா அடிப்படை அரசியலை படித்துட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் நியூஸ் பேப்பரை படிங்க, செய்திகளை படிங்க சார்.
எதுவுமே படிக்காம தற்குறிதனமா ஒரு கூட்டம் எழுதி கொடுக்குது. அதையே வெக்கமே இல்லாம நீங்க படிச்சு நடிக்கிறீங்க பத்தியா? இந்த நடிப்பெல்லாம் எப்பா சத்தியமா சொல்ற, விஜய் அவர்கள் இந்த நடிப்ப சினிமால போட்டா ஆஸ்கார் விருது இல்ல, அதுக்கு மேலேயும் வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த நடிப்பு அரசியல போய் பாருங்க, அப்பட்டமா தெரியுது நீங்க அரசியல். எப்படி கரூர் சம்பவத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டாரு, அழுது அப்படியே எமோஷனலா ஃபீல் ஆகி அப்படின்னு, அது ஒரு எப்படி நடிப்புன்னு தெரிஞ்சதோ அதே நடிப்பு அப்பட்டமா இப்போ தோல் உரிச்சு காமிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் தெல்ல தெளிவா இருக்கு. இந்த எமோஷனலான பேச்சு பேச எவ்வளவு சத்தம் முடிச்சு உங்களால தம் பிடிச்சு பேச முடியுமோ பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களால பேச முடியாத மாதிரி ஆக்டிங் கொடுங்க, மைக்கை விட்டு வெளியே வாங்க, அப்படி இப்படி நடுங்க, அப்புறம் மைக் கிட்ட போயிட்டு கண்ணு கலங்குங்க, அப்படியே உங்க ஸ்டைல்லே பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்ட் அப்படியே எழுதி வெட்ட வெளிச்சமா சோசியல் மீடியால கிழின்னு கிழிக்கிறான். ஒரு பேச்சும் மக்கள் மத்தியில உங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு அந்த நல்லுணர்வை உணர்ந்து நீங்க பேசினா தானா வரணும் சார், அந்த எமோஷனல் தானா வரணும். ஆனா உங்களுக்கு எல்லாமே நடிப்பு தான். கரூர் விவகாரத்திலே நடிப்பு தான், எல்லா விஷயத்திலும் நடிப்பு தான். இன்னைக்கு எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வேலூர்ல நீங்க எல்லா மாவட்டத்திலும் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அந்த மாவட்டத்துல பரப்புரை மேற்கொண்டதுக்கும் வேலூர் மாவட்டத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட். ஏன்னா மக்கள் ரொம்ப விஜய தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ரொம்ப தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில விஜய்க்கு செல்வாக்கு கரைய தொடங்கிருச்சு, மக்கள் மத்தியில செல்வாக்கு விஜய்க்கு இல்ல அப்படின்னு இப்ப எல்லாருமே விஜய்க்கு ஆப்போசிட்டா திரும்புறாங்க. அப்படின்னு ஒற்றை காரணத்தை உடைக்கணும் அப்படின்னா கரூர் விவகாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இணைக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு அப்பட்டமா அது வம்ப வாண்டடா போயிட்டு வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க அப்படின்றாங்கல்ல, அது போல விஜய் அவர்கள் தேவையில்லாம சிஎம் சார் மேல ஒரு பழிய போட்டு அவருக்கு அவப்பெயரை உண்டு பண்ணணும், கலங்கத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அப்பட்டமான ஒரு பொய்ய பேசி மாட்டிக்கிட்டாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அடுத்ததா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த விவகாரத்தை எந்த மைய பொருளா வச்சு நடக்க போகிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்னு சொன்னாரு தெரியுமா விஜய் அவர்களே? அதுதான் சொல்றல, விஜய் அவர்களுக்கு பேசிக் அறிவு இல்ல, ஓப்பனா சொல்ல போனா அறிவு இல்ல. ஏன்னா ஒரு சாதாரண குடிமகனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக சொன்னார் அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அரசியல் கட்சி தலைவரா, ஒரு தமிழ்நாட்டு ஆள நினைக்க வேண்டிய ஒரு தலைவருக்கு அந்த அறிவு புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு இல்ல அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, பாஜக உள்ள நுழைஞ்சிடக் கூடாது. ஏன்னா பாஜக உள்ள நுழைஞ்சிருச்சா தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு வறட்சி மாநிலமா போயிடும், நலத்திட்ட உதவிகள் வளர்ச்சி திட்டங்கள் நம்மளை எல்லாமே மறுக்கப்படும் அப்படின்றது. ஒவ்வொரு மாநிலங்களையும் பாஜக மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்கணும், நம்ம எடை போட்டு பார்க்கணும். ஏன்னா பாஜக உள்ள வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாமே அழிக்கப்படும், இங்க சகோதரத்துவம் ஒழிக்கப்படும், சமூக நீதி மறுக்கப்படும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் பாஜக என்ன பண்ணுது, நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்காம வஞ்சனை பண்ணுது. நம்ம எப்படியாவது வளர்ச்சி திட்டங்களையும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்புல பின்தங்கி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜக நம்மளுக்கு தொடர்ந்து முட்டுக்கட்ட போட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் உடைச்சு திமுக அரசு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் வளர்ச்சியிலும் மேலோங்கி போகணும் அப்படின்றதுக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சுதான், ஏன்னா இங்க பாஜக உள்ள வந்துட்டா அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க அடிச்சுப்பா, மத ரீதியா இருக்கிறவங்க ஒற்றுமையா இருக்கிறவங்க எல்லாருமே விரோதியா மாறிடுவாங்க, மதவாதத்தை உள்ள கொண்டு வந்துருவாங்க, பாசிசத்தை உள்ள கொண்டு வந்துருவாங்க, சனாதனத்தை உள்ள கொண்டு வந்துருவாங்க. இப்படிப்பட்ட காரணங்களை வைத்துதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, இது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். டெல்லிக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எதுக்கு சொன்னாரு? ஏன்னா டெல்லி எப்பவுமே தமிழ்நாடு வஞ்சிக்குது. ஏன்னா டெல்லியில இருக்கிற ஒன்றிய அரசு எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் மறுக்கப்படுது. இதெல்லாம் வச்சுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்றத உரைக்க சொன்னார். ஆனா இத பாஜகவுக்கு ஆதரவா, பாஜகவுக்கு சொம்பு தூக்குற விதமா சொம்ப தூக்கி
அதை எப்படி உடைக்கணுமோ அந்த அளவுக்கு உடைச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். ஆனா மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா சிஎம் சார் எதுக்காக சொன்னார், ஏன் சொன்னார் அப்படின்றது விஜய் போன்ற படிக்காத தற்குறிகளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் நிச்சயமா அது தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் விஜய் படிக்காத ஒரு தற்குறி அப்படின்றது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. கேவலமா சொல்றாரு. சிஎம் சார், உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு வித்தியாசம் தெரியலையா? நீங்க என்ன பிஎம் ஆக போறீங்களா? என்ன விஜய் சார் உங்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்கு? அவர் எந்த அர்த்தத்துக்கு சொன்னாரு, நீங்க எந்த அர்த்தத்துல முடிச்சு போட்டு பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு வேற பொதுமத்தியில பேசிட்டு இருக்கீங்க. இதுக்குன்னு கை தட்டுறதுக்கு ஒரு தற்கொலை கூட்டம். இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, வேதனைப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏதோ மேம்போக்கா படிச்சுட்டு மேலேயே மேஞ்சிட்டு வந்துட்டு நீங்க அரசியலை பேசாதீங்க. உங்க டிராமா இங்க பலிக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அது மாத்திரம் இல்லாம இவர் பேசின பேச்சுகள் எல்லாமே ஒரு ஆக்டிங், ஒரு டிராமா அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேல வேணும்னே பழி போடணும். இன்னும் சொல்ல போனா காவல்துறை மேல பழிய போட்டாரு. எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. கிட்டத்தட்ட 5 மாசம் கிட்ட நாங்க என்ன பண்ணோம், பர்மிஷன் கேட்டு இருக்கோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆனா கேட்டது 5 நாளைக்கு முன்னாடிதான். அது மாத்திரம் இல்லாம 4900 பேர் தான் கலந்துப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா 10,000க்கும் மேற்பட்டவர் வந்தாங்க. நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசும் சொன்ன அறிவுரைகளை தாவேகா பின்பற்றவே இல்லை. ஆனா எந்தவித அசம்பாவிதம் நடக்காம உரிய பாதுகாப்பு கொடுத்து காவல்துறை ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்ட காவல்துறை அறிக்கை விட்டுருக்கு. சோ இவர் சொல்றது எல்லாமே பொய்யா பேசிட்டு இருக்கான் சார். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க சார், திருந்தட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் விஜய் அவர்களுக்கு பொய்யா பேசி தெரிஞ்சுட்டு இருக்கிறாரு. என்னைக்கு உண்மை பேசுவாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா ஒரு குட்டி கதை வேற சொன்னாரு. இந்த குட்டி கதை கேவலத்துக்கும் கேவலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றீங்க, அதுல ஒரு லாஜிக் வேண்டாமா? அதுல ஒரு எதனா ஒரு விஷயம் நியாய நீதி வேண்டாமா? ஒரு குட்டி பையன் போயிட்டு புல்லுக்கட்டை எடுத்து ஜல்லிக்கட்டு காலக்கட்டை குத்தானா ஜல்லிக்கட்டு கால பின்னடிச்சு போயிடுச்சா? இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் நம்புற மாதிரியா சார்? கதையில கூட நம்ப முடியாம இருக்குது. ஏன்னா ராமராஜர் கூட படத்துல பாட்டு பாடி காலை அடக்குனார். ஆனா புல்லுக்கட்டை கொடுத்து காலை அடக்குறது கதை நம்ம விஜய் சார் தெரியும். சோ விஜய்க்கு ஒரு பேசிக் நாலேஜோ ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. நேற்றைய தினத்துல விஜய் அவர்கள் பேசினது அப்பட்டமான ஒரு பொய், பகிரங்கமான ஒரு பொய் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. அவர் ஸ்கிரிப்ட் படிதான் பேசுறாரு. அவரு அசைவுகள் கூட கையில தலையில கைய வைக்கிறது, பாக்கெட்ல கைய வைக்கிறது, கையை தூக்குறது, இங்க சொரியிறது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். தானா அவரு பண்ணல, அவரு ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் படிதான் நடந்துக்கிறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. சோசியல் மீடியால தெரிக்க விட்டு இருக்கிறாங்க. சோ விஜய் அவர்கள் பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.